ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோடிங் எல்லாமே நான் வந்து இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து லோடிங் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியலன்றீங்க. ஸோ அதனால தான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிகினராக இருக்கவங்க எத்தனை வாட்டினாலும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்னு தான். ஸோ இப்போவும் வந்து நான் ஒன் டைம் வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்காக தான் நான் வந்து இதை போட்டுட்டு இருக்கேன். நான் மினிட்ஸ் கூட அதிகமாக வைக்கல. உங்களுக்கு இது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் ஜரி த்ரெட்டே என்கிட்ட இருக்கிறதுனால இந்த ஜரி த்ரெட்டில் ஜர்தோசி, இந்த சேம் கலர் ஜர்தோசி என்கிட்ட இருக்கிறதுனால சேம் கலரில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்கேஸ் இல்லைன்னா நம்ம கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பைப்பிங் த்ரெட் அது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஜர்தோசி தான் கொடுக்குறேன். பைப்பிங் த்ரெட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அப்பில் வரும் ஸ்டிச்சஸ் எல்லாம். மோஸ்ட்லி வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜர்தோசி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த லீஃபுக்கு கரெக்டாக வர மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ வருது, நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த த்ரெட்டை நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அயன் நீடில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டெல்லாம் எடுக்கிறப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் நீடில் அந்த ஹூக்கில் கரெக்டாக போய் மாட்டாது. ஸோ நம்ம வந்து இந்த துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் துலிப் நீடில் இப்போ எடுத்துகிட்டு, பட் வந்து இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா லாங்காக வரப்போ இந்த நீடில் திக்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் லாங்காக, இப்போ இந்த மாதிரி லீஃப் எல்லாம் இருந்ததுன்னா லாங்காக இருக்கும். அப்போ இந்த நீடில் இந்த ஜர்தோசி வந்து போட முடியாது. இதை விட லென்த் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜர்தோசியை வந்து அயன் நீடில் போட்டு, பாருங்கள், இந்த அயன் நீடில் போட்டு நம்ம ஜர்தோசியை இந்த மாதிரி போட்டுட்டு இது இந்த பிளேஸில் மட்டும் நம்ம இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஜர்தோசி வந்து நம்ம துலிப் நீடில் எடுக்க முடியாது அப்படின்ட்டு கொடுத்துட்டு, ஆனால் அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து நம்ம அந்த நீடில் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் வந்து இந்த அயன் நீடில் நான் யூஸ் பண்ணல. மாற்றி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து நீங்கள் அந்த அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா சில்க் த்ரெட் என்னாகும், அப்படியே திரிவிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து லுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கஷ்டமாக இருந்தால் கூட இப்படி ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டு வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது உள்ளே விட்டு இப்படி எடுத்து அவ்வளோதான் நாட் போட்டோன்னா அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் இங்கே லோடிங் கொடுக்கணும். இப்போ நம்ம கிளியராக தெரியுதுன்னு பார்க்குறேன். ஓகே, தெரியுதா இல்லையா நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ நாட் போட்டுட்டு நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிட்ட இப்படி எடுத்துகிட்டு லோடிங் கொடுக்குறோம். லோடிங்க்கு எப்பவுமே நீங்கள் வந்து முடிஞ்சாலும் துலிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அயன் நீடில் வந்து அந்த த்ரெட்டை வந்து இது பண்ணி விட்டுரும், நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வராது. ஸோ துலிப் நீடிலே யூஸ் பண்ணுங்கள். பீட் ஒர்க்குக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம அயன் நீடில் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம பீடு எடுத்து போடுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அங்கே 2 ஸ்டிச்சு, சேம் அதே மாதிரி கீழே 2 ஸ்டிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அப்பில் ஒரு 2 ஸ்டிச்சு இப்படி. ஏன்னா அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி கீழே வந்துட்டு டவுனில் ஒரு 2 ஸ்டிச்சு. சேம் பீட் லோடிங் மாதிரியே தான். இப்படி அப்பில் 2 ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, ஆனால் அப்பில் ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் எடுத்து சேம் அதே ப்ரொசீஜரில் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும். லோடிங் பண்ணுறப்போ கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டோன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், அப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச்சு. சேம் அதே ப்ரொசீஜர் தான் கண்டினியூ ஆகும். நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒன் டைம் ஷோ பண்ணுறேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.